அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ 2021 தமிழ் இருக்குமா இருக்காதா, அதாவது 100 வினாக்கள் தமிழ் இது வரைக்கும் கேட்டுருந்தாங்க. இந்த முறை 2021 தேர்வுக்கு தமிழ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துகிட்ருக்கு. நிச்சயம் 100% தமிழ் பழைய முறைப்படியே இந்த முறை நடக்கும். ஏன்னா இப்போ நியூஸ் பேப்பரில் இதேமாதிரி சேனல்கள் எல்லாம் எப்படின்னா 20 லட்சம் தேர்வர்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. சிலபஸ் வெளியணும்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நிச்சயம் அது சரியான முடிவு அல்லன்னு எனக்கு தோணுது. சிலபஸ் எதுவாக இருந்தால் என்னங்க, நம்ம எல்லாமே பள்ளி பாடப்புத்தகம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா வந்த பிறகு பார்த்துக்கலாம், என்ன செய்ய போகிறாங்க அதெல்லாம் எதையும் யோசிக்க வேணாம். அதாவது ஓகே, அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ 2021 இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டா ஓகே, அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் அது சொன்னால் தான் படிப்பாங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, சரிங்களா? அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அடிப்படையே 6 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ் பாடப்புத்தகத்தை முழுமையாக படிக்கும். இல்லை இப்போதைக்கெல்லாம் சிலபஸை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நம்ம ரிவைஸ்டு சிலபஸே விட்டுருக்கோம். அதுவும் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. அதனால் நிச்சயம் தமிழில் 100 வினாக்கள் பழைய மாடலையே அதாவது 2021 தேர்வை பொறுத்த வரைக்கும் பழைய முறைப்படி தான் தேர்வு நடக்கும். அதன் பிறகு வேணால் நிச்சயம் மாற்றங்கள் வரலாம். ஆனால் 2021 பழைய முறைப்படி தான் நடக்கும். அதனால் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. நிச்சயம் தமிழில் 100 மதிப்பெண்கள் உண்டு. தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க. அவங்க சொன்ன பிறகு படிச்சுக்கலாம்னு நினைக்க வேணாம். எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பள்ளி பாடப்புத்தகம் தான் சிலபஸாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் முழுமையாக படிச்சிங்கன்னா வரவிருக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளுமே எளிதில் வெற்றி பெற முடியும். அப்புறம் தமிழ் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கிறது ஈஸியாக இல்லை கடினமானு கேட்டிங்கன்னா நிச்சயம் 100% எளிதான விஷயம். ஆனால் அதற்கு உழைக்கிறது கடுமையாக உழைக்கணும். நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே நீங்கள் அந்த சிலபஸுக்குள்ளே இருந்தால் கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் மீனிங் புரிஞ்சுக்கணும். இலக்கணமாக அந்த டாபிக் இருக்குன்னா எப்படி வந்தால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிங்க. புக்கில் இருக்கிறது எல்லாம் படிக்கணுன்னா கூட படிச்சுக்கிங்க. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து வந்தால் கூட நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் நம்மளுக்கு தெரியணும், ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் அதுக்கூட அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா மிக 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 எளிதாக இலக்கணமாக நம்ம சிலபஸை டவுன்லோட் பண்ணி அதில் என்ன டாபிக் இருக்குது உள்ள ஒவ்வொரு இலக்கணத்தில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே போல் தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, அதில் என்னென்ன அறிஞர்கள் இருக்குது அதை முதல்ல எழுதிக்கிட்டு அதை ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் படித்தாலுமே ஈஸியான முறையில் தேர்வில் எளிதில் வெற்றி பெற்றலாம். நிச்சயம் தமிழில் 100 மதிப்பெண்கள் எடுக்க ஒரே வழி, நீங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தை மட்டுமே நம்புங்கள், வேறு எதுவுமே நம்ப வேணாம். நிச்சயம் 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு எடுத்துடலாம். ஆனால் உழைக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம முழுமையாக ஒரு மாதம் முழுவதும் இல்லை 2 மாதங்களில் முழுமையாக அதற்காக செலவிட்டு படிச்சிங்க. திரும்ப அதான் நான் சொல்கிறேன், ஒரு தேர்வுக்கு படிக்கும்போது முழுமையாக புரிஞ்சிக்கிட்டு படிச்சிட்டிங்கன்னா வரவிருக்கக்கூடிய அடுத்த தேர்வுக்கு பார்த்திங்கன்னா அதை ரிவிஷன் மட்டும் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய படிப்போ அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அதனால் தமிழில் ஈஸியாக 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலாம். அதுக்கு சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாபிக் வைஸும் தெளிவான முறையில் நீங்கள் உங்களுடைய படிக்கக்கூடிய முறைகளை மாற்றிக்கிட்டிங்கன்னா மிக மிக எளிதான முறையில் தமிழில் 100 மதிப்பெண்கள் எடுக்கலாம். அதுக்கு நிச்சயம் நான் கேரண்டி. நீங்கள் நிறைய பேர் தமிழில் பார்த்தீங்கன்னா 100க்கு 97 98 எடுப்பாங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தாங்க வரும். அப்படி இல்லையா, நீங்கள் அதனுடைய மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. இலக்கணம், இலக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி தான். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா அறிஞர்களுடைய தொண்டு, அவங்க என்னென்ன செஞ்சாங்க அது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அது புதிய புத்தகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை பழைய புத்தகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை புத்தகத்தில் இல்லாத இருந்தாலும் சரி, அதில் உள்ள நம்மளுக்கு சிலபஸில் உள்ள டாபிக் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடணும். தமிழ் நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் மிக அதை படிச்சுட்டா 100% நம்மளுக்கு 100க்கு 100 எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் மற்றதில் சயின்ஸ்லேயோ இல்லை சோசியலில் அது கடல் போல் இருக்கும். நம்மளால் எய்ம் பண்ணலாம், ஓகே எடுத்துடலாம். இதில் செலுத்துகிற உழைப்பை விட அதில் பல மடங்கு செலுத்தணும். அதுக்கு தான் சொல்கிறேன். இதில் நம்ம முயன்று படிச்சிட்டிங்கன்னா 1 மார்க் கூட மிஸ் பண்ணால் தான் நம்ம எடுத்துடலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்னே ஒரு சில வினாக்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில வினாக்கள் மட்டும் சொல்கிறேன். ஆனால் இதில் அப்படி கிடையாது. 100 வினாக்களுமே நம்ம எளிதான முறையில் கண்டுபிடிச்சிடலாம். அதனால்
தமிழ் வந்து நிச்சயம் 100 மதிப்பெண்கள் உண்டுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சிலபஸ் விட்டால் தான் படிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் உங்களுடைய படிப்பை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அது வரப்போ வரட்டும், நிச்சயம் சொல்லுவாங்க அது. அதனால் 20 லட்சம் பேர் காத்துட்ருக்காங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் போடுறது இதெல்லாம் வந்து வேடிக்கையான விஷயமா இருக்குது. படிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது விடணும், தெளிவான முறையில் ஒரு அறிக்கை விடணுங்கிறது ஓகே, அக்செப்டபுள் தான். ஆனால் அது வந்தால் தான் படிக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பள்ளி பாட புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒரு முழுமையான முறையில் படித்து இந்த 2021ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கு ஏற்ற போல் உள்ள எல்லா தேர்வுகளையும் எழுதி அனைத்து தேர்வுகளிலுமே நீங்கள் எளிதான முறையில் வெற்றி பெறுவீங்க. நிச்சயம் அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்குள்ளாகவே வச்சுக்கிங்க. இப்போ அந்த விதையை வந்து உங்கள் மனசுக்குள்ளார விதைச்சிட்டிங்கன்னா நிச்சயம் அதை வந்து நல்லபடியாக முளைச்சி வந்துடும்னு நினைக்கிறேன். இதுதான் அதற்கு சரியான தருணமாக நான் நினைக்கிறேன். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த அளவுக்கு வந்து வேக்கன்சி வருமாங்கிறதுலாம் கொஷின் மார்க்காக தான் இருக்குது. நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டால் தான் நாளுக்கு நாள் போட்டி அதிகரிச்சுட்டே போகும். ஆனால் வேக்கன்சி வந்து மிக மிக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதனால் ஏன்னா இப்போ போகிறவங்க எல்லாருமே சமீபத்தில் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் உள்ளே போகிறாங்க. அவங்க வெளியில் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து தவறாமல் பயன்படுத்திக்கிங்க. தமிழ் வந்து நிச்சயம் 100 வினாக்கள் இடம்பெறும். நீங்கள் வந்து சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுங்கள். வேறு எக்ஸ்ட்ரா புக்கும் வாங்கிலாம் படிக்க வேணாம். நீங்கள் இந்த சிலபஸில் இல்லாதது இருந்தால் வேணால் ரெஃபர் பண்ணிக்கிங்க. 6 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பள்ளி பாடப்புத்தகத்தில் நம்ம சிலபஸில் உள்ள டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணுங்கள். அது புதிய புத்தகமாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய பாடப்புத்தகம் எதுவாக இருந்தாலுமே அந்த டாபிக் இருந்துச்சுன்னா நிச்சயம் அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து நீங்கள் நிச்சயம் ஃபுல் மார்க் எடுத்துடலாம்.